அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் இருக்கக்கூடிய புக்கட் ஜலீல் மைதானத்தில் நடைபெற்ற நிலையில் அதில் தளபதி விஜய் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கான வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான சுவாரஸ்யமான தகவல்களையும் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயகத்தினுடைய திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் இருக்கக்கூடிய புக்கட் ஜலீல் மைதானத்தில் நடந்த நிலையில் அதில் தளபதி விஜய் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பேசியிருக்காரு. அது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நடிகர் விஜய் தன்னுடைய பாணியிலேயே ரசிகர்களை பார்த்து ஐயா ராசா யாரா நீங்களா அப்படின்னு என்னுடைய நெஞ்சில குடியிருக்கும் நண்பிகளுக்கு வணக்கம் சொல்லி தன்னுடைய உரையை தொடங்கியிருந்தார். சில படங்கள் பெயரை கேட்டாலே மலேசியா தான் ஞாபகத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நம்ம நண்பர் நடிச்ச பெல்லா என சொன்னதும் அரங்கம் அதிர விசில் பறந்தது. பின்னர் என் படங்கள் என காவலன், குருவி ஆகியவற்றை குறிப்பிட்டு பேசியிருந்தார் விஜய். தொடர்ந்து பேசிய விஜய், இலங்கைக்கு பிறகு மலேசியாவில் தான் அதிகப்படியான தமிழ் மக்கள் இருக்காங்க. எனக்கு ஒன்றுனா தியேட்டரில் நிற்கிறாங்க. அதுக்காக நிற்க போகிறேன். இந்த விஜய் ரசிகர்களுக்காக சினிமாவை விட்டு போகிறேன். நான் ஒரு சின்ன மணல் வீடு கட்ட ஆசைப்பட்டு தான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன அரண்மனையில் அமர வைத்து விட்டீங்க. வெள்ளத்தில் மிதக்கிறவனுக்கு நீங்கள் படகை கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, அது ஒட்டகமாக உங்களுக்கு உதவி பண்ணும். அதை நான் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். தொடர்ந்து படத்தில் தன்னுடன் பணியாற்றியவர்கள் பற்றி பேசிய விஜய், மமிதா வெறும் டியூட் மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு தங்கையாக எல்லோர் குடும்பத்திலையும் கொண்டாடப்படுவாங்க. இயக்குனர் வினோத் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இயக்குனர். நாங்கள் முன்பே இணைந்து பணியாற்ற வேண்டியது, அதற்காக கலந்துரையாடலும் நடந்தது. அப்போது நடக்கலை. நல்ல வேளை ஒரு வழியா இப்படத்தில் சேர்ந்து விட்டோம். எப்பவும் ஹீரோ ஹீரோயின் இடையே தான் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். ஆனால் எனக்கும் பிரகாஷ் ராஜ் சாருக்கும் தான் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கிறது. கில்லியில் தொடங்கி இப்போ வரைக்கும் அது தொடர்கிறது. அனிருத் ஒரு மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அங்கு அன்லிமிட்டடாக மியூசிக் கிடைக்கும். அவர் ஒருபோதும் நம்மை ஏமாற்ற மாட்டார். என் படங்களுக்கு மட்டும் கிடையாது, எந்த நடிகரின் படங்களுக்கு போட்டாலும் ஹிட் தான். வாழ்க்கையில் ஜெயிக்க நல்ல நண்பர்கள் தேவையில்லை, பலமான எதிரி தான் தேவை. பலமான எதிரி தான் தங்களை பலமாக்குவாங்க. நான் முதல் நாளில் இருந்தே விமர்சனங்களை சந்தித்து வந்துட்டுருக்கேன். ஆனால் என்னுடைய ரசிகர்கள் 33 ஆண்டுகளாகவே நிற்கிறாங்க. எனக்காக நின்றவர்களுக்காக இப்போ நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை அடுத்து விஜயிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. சினிமாவில் நீங்கள் விட்டுட்டு போகிற இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தொகுப்பாளர்கள் கேட்க அதற்கு பதிலளித்த விஜய், யாரை எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இந்த ஆடியோ லான்ச்சில் அவர் பேசியிருந்ததும் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள், அதாவது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதையடுத்து விஜயிடம் அந்த கேள்விக்கு பதிலளித்திருக்க அவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தொகுப்பாளர்கள் கேட்க அதற்கு பதிலளித்த விஜய், நான் யார் எந்த இடத்துல வைக்கணும்னு மக்களுக்கு தெரியும், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய புக்கட் ஜலீல் தேசிய மைதானத்தில் விஜய் நடித்து வெளியீட்டுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் விஜய் கலந்து கொள்ளும் இறுதி சினிமா விழாவான தளபதி திருவிழாவும் ஒன்றா பிரம்மாண்டமா நடந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். கடுமையான போக்குவரத்து நெரிசல், மழை அனைத்தையும் கடந்து ஆயிரக்கணக்கான மலேசிய ரசிகர்கள் விஜயின் பேச்சை காத்து கொண்டிருந்தாங்க. இதற்காக 2000 முதல் 7000 வரைக்கும் விலை கொடுத்து டிக்கெட் வாங்கியும் இருந்தாங்க. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை நேரலையில பார்க்கலாம் என்று ஆவலாக காத்திருந்த விஜயின் உள்ளூர் ரசிகர்கள் அனைவரும் ஏமாற்றம் அடைந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை விழா ஏற்பாட்டாளர் நேரலை செய்யல, மாறாக ஆங்கில புத்தாண்டு அல்லது ஜனவரி 3ஆம் தேதி அன்று மாலை ஜி டிவியில் இந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
விழா நிகழ்ச்சிகளை நடிகை ரம்யா சுப்பிரமணியன் மற்றும் ஆர்ஜே விஜய் ஆகியோர் தொகுத்து வழங்கியிருந்தாங்க. அனிருத் ஒருங்கிணைப்புல பல்வேறு பாடகர்கள் புகழ்பெற்ற விஜயின் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தாங்க. ஜனநாயகன் படத்திற்காக 5 பாடல்களை விவேக் வேல்முருகன் எழுதியிருந்தார். அனிருத் இந்த பாடல்களுக்கு இசையமைத்தும் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு விஜயின் தாய் ஷோபா வருகை தந்து விஜய்க்கு முத்தம் கொடுத்து அன்பினை வெளிப்படுத்தியிருந்தாங்க. மேலும் அவர் கோடம்பாக்கம் ஏரியா பாடலை பாடி ரசிகர்களை மகிழ்வித்தாங்க. விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரும் அவரை புகழ்ந்து பேசியிருந்தார். விழாவிற்கு வருகை தந்த விஜய் வழக்கம் போல தனது பாணியில மேடையில ராம்ப் வாக் செய்திருந்தார். அப்போது விஜயை பார்த்த தாவேகா இன்று ரசிகர்கள் கோஷமிட்டிருந்தாங்க. அதை பார்த்த விஜய் இந்த இடத்துல இது வேண்டாம்பா அப்படின்னு ரசிகர்களுக்கு அன்பு கட்டளையிட்டார். பின்னர் மேடை ஏறிய லோகேஷ் கனகராஜ் இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டராக மாற வாழ்த்துகிறேன், மேலும் உங்கள் அனைவரின் விருப்பங்களும் நிறைவேற வாழ்த்துகிறேன் அப்படின்னு வாழ்த்திருந்தார். அடுத்ததாக நெல்சன் மைதானத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது அர்ஜென்டினாவில் கால்பந்து விளையாடக்கூடிய கூட்டம் போல இருக்கிறது அப்படின்னு வியந்து கூறியிருந்தார். நடிகர் நாசர் நடிகர் சங்க கட்டிடம் கட்ட விஜய் 1 கோடி ரூபாய் நிதியுதவி செய்ததையும் தன் மகன் நோய்வாய்ப்பட்ட போது உதவியதையும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் விஜய் சினிமாவை விட்டு விலகும் முடிவையும் மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அடுத்ததாக அனிருத் மேடை ஏறி தொடர்ச்சியாக பல விஜய் பட பாடல்களை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். பூஜா ஹெக்டே விஜயின் ஓய்வை பற்றி கவலை தெரிவித்திருந்தார். இயக்குனர் வினோத் ஆகியோர் மேடை ஏறி ஜனநாயகன் பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் அல்ல, இது முழுமையான 100% விஜய் படம் என்று பேசியிருந்தார். இறுதியாக மேடை ஏறிய விஜய் இலங்கைக்கு பிறகு மலேசியாவில் தான் உலகிலேயே அதிக தமிழ் மக்களை கொண்ட நாடுகளில் ஒன்று. மலேசியாவில் பல தமிழ் படங்கள் எடுக்கப்பட்டது எனக்கு நினைவிருக்கிறது. நான் நடித்த காவலன் மற்றும் குருவி படங்கள் இங்குதான் படமாக்கப்பட்டது. இந்த நிகழ்வை சாத்தியமாக்க உதவிய மலேசிய அரசாங்கத்திற்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து விஜய் எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம், மக்கள் எனக்காக தியேட்டருக்கு வந்து நிற்கிறாங்க, அவர்களுக்காக அடுத்த 30 இருந்து 33 ஆண்டுகளுக்கு நான் நிற்க தயாராக இருக்கிறேன். எனக்கு ஒன்றுனா ரசிகர்கள் தியேட்டரில் நிற்கிறாங்க, நாளை ஒன்றுனா அவங்க வீட்டில் போய் நிற்க முடிவு பண்ணியிருக்கேன். எனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த என் ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் ரசிகர்களுக்காகவே நான் சினிமாவில் இருந்து விலகிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடன் தீர்த்து விட்டு தான் போவான். நான் முதல்ல நாளில் இருந்து எல்லா வகையான விமர்சனங்களையும் எதிர்கொண்டேன். ஆனால் என் ரசிகர்கள் ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு ஆதரவாக நின்று 33 ஆண்டுகளாக என்னை ஆதரித்து வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் அவர்களுக்காக நிற்பேன். இந்த விஜய் தனது நன்றி கடனை அடைப்பார் என்று சொல்லியிருந்தார். நான் அணிக்கு MDS என்ற பெயரை வைக்க போகிறேன், மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்றது தான் அதனுடைய விரிவாக்கம். அதை திறந்து உள்ளே போனால் என்ன வேண்டுமோ அதை எடுத்து வெளியே வரலாம். அணி என்னை ஏமாற்றியதே கிடையாது. அது என் படமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களின் படமாக இருந்தாலும் சரி, சிறந்த இசையை கொடுக்கிறார். பிறகு விளக்கம் போல தனது பாணியில் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினா உங்களுக்கு எப்போதும் நண்பர்கள் தேவையில்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு வலிமையான எதிரி தேவை. ஒரு வலிமையான எதிரி இருக்கும்போது மட்டும் நீங்க வலிமையானவராக மாறுவீங்க அப்படின்னு அறிவுரை கூறி பேச்சு முடித்திருக்காரு. இறுதியாக விஜய் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமும் ஆடியிருந்தார். இந்த நிலையில விழா அரங்கில தாவேகா கொடியை தூக்கி பிடித்த ரசிகர் மலேசிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். உள்ளூர் அரசாங்கம் முன்பே இது பற்றி எச்சரிக்கை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சுமார் 80,000த்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் முன்னிலையில் பேசிய அவர் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தார். துணிச்சலாக அவர் பேசியிருந்ததும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நன்றி கடனை தீர்த்துக்கத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் பேசியதும் அங்கிருந்த ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரவாரம் இட்டு விஜயை உற்சாகப்படுத்தி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாது, தனது அரசியல் வருகைக்காக சினிமாவை துறப்பது குறித்த ரகசியத்தையும் உடைத்திருக்காரு விஜய். எனக்காக எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்த ரசிகர்களுக்காக நான் நேசிக்கும் சினிமாவை விட்டு கொடுக்கிறேன். அவர்களுக்கு வெறும் நன்றி மட்டும் சொல்ல போறது கிடையாது. என் வாழ்நாள் முழுவதும் உடைத்து அந்த நன்றி கடனை தீர்த்து விட்டு தான் போவேன். இனி எனக்கு ஏதாவது ஒன்று என்றால் ரசிகர்கள் தியேட்டர் வாசல்ல நிற்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் அவங்களுடைய வீட்டிற்கே செல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்ததும்
அங்கே இருந்த ரசிகர்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னே கூட சொல்லலாங்க.